ஆப்பிள் இந்த பிராண்ட் ஆரம்பித்து 25 வருடங்களை கடந்துள்ள நிலையில இப்போது இது இந்தியாவில் தடம் பதித்திருக்கு. அதுவும் இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களான மும்பையிலும் டெல்லியிலும் தனது கிளைகளை அடுத்தடுத்து ஆரம்பித்திருக்கிற ஆப்பிள் இந்தியா மீது திடீரென கரிசனம் காட்டுறதுக்கு காரணம் என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ஐபோன் வெறும் 10 வீதத்தை கூட பெறவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருந்த போதும் கூட ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய 2 ஸ்டோர்ஸை இந்தியாவில் நிறுவி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோர்ஸை ஆப்பிள் நிறுவனத்தின் CEO டாம் குக் அவர்கள் சென்று ஓபன் செஞ்சிருக்கிறார். இதுல சில பேருக்கு ஆப்பிள் நிறுவனத்தின் CEOவா அது ஸ்டீவ் ஜாப்ஸ் தானே, டாம் குக் இப்ப வந்தார் என்று ஆச்சரியப்படலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 இறந்த பிறகு ஆப்பிள் நிறுவனத்தின் சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸராக இருந்த டாம் குக் ஆப்பிள் நிறுவனத்தின் CEOவாக பதவியேற்றார். அண்மை காலமாகவே ஆப்பிள் நிறுவனம் இந்தியா மீது தன்னுடைய ஆர்வத்தை காட்டி வருகின்றது. 2017 ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் ஆரம்பித்தது. ஆப்பிள் மற்றும் ஆப்பிள் உதிரி பாகங்களின் மிகவும் முக்கியமான உற்பத்தியாளர்களாக கருதப்படுகின்ற ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், விஸ்ட்ரான் ஆகியவை தங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை இந்தியாவில் ஆரம்பித்தது மட்டுமில்லாமல் 100க்கும் மேற்பட்ட மில்லியன்களை அவற்றில் முதலீடு செய்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து 2020 ஆப்பிள் தனது இந்தியாவுக்கான ஆன்லைன் பிஸ்னஸை ஆரம்பித்து வைத்தது. 2022 கிட்டத்தட்ட 4 பில்லியனாக காணப்பட்ட ஆப்பிள் இந்தியாவுக்கான சேல் 2023 மார்ச்சிலேயே கிட்டத்தட்ட 50% அதிகரித்து 6 பில்லியனாக பதிவு செய்யப்பட்டது. ஆனாலும் இது உலகளாவிய ஆப்பிள் மார்க்கெட்டில் மிகவும் சிறிய பங்குதான். அப்படி இருந்தபோதும் இந்தியா மீதான ஆப்பிளின் அக்கறைக்கான காரணம் இது அல்லவென்றும் உலகின் அடுத்த சீனாவாக இந்தியாவை ஆப்பிள் நிறுவனம் நோக்குவதாலேயே அது இந்தியாவை நோக்கி தனது கவனத்தை செலுத்துகின்றது எனவும் பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர். ஏனெனில் ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் 90% உற்பத்திகளை அது சீனாவில் தான் செய்து வருகின்றது. ஏற்கனவே கடந்த வருடம் ஏற்பட்ட கோவிட் பிரச்சனை காரணமாக அது சீனாவில் ஏற்பட்ட உற்பத்தி தொடர்பான பிரச்சனைகளை அடுத்து அது தனது உற்பத்திகளை வெவ்வேறு நாடுகளுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும், சீனாவில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் வெவ்வேறு நாடுகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே செய்யப்பட்ட முடிவை அடுத்து தான் அது இந்தியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு தனது உற்பத்திகளின் சிறிதளவு வீதத்தை வேறு நாடுகளில் செய்ய தொடங்கியது. அப்படி பார்க்கையில் இந்தியா சீனாவை அடுத்து மிகவும் மலிவான லேபர் போர்ஸை கொண்ட நாடாக மட்டும் இல்லாமல் சீனாவை போலவே மிகவும் அதிக சனத்தொகையுடைய, அதாவது 1.4 பில்லியன் பீப்புளையும் 3.6 ட்ரில்லியன் GDPயையும் கொண்டிருக்கின்றது. 15-20 வருடங்களுக்கு முன்னர் சீன மார்க்கெட் எவ்வாறு காணப்பட்டதோ அவ்வாறு தான் இப்பொழுது இந்திய மார்க்கெட் காணப்படுவதாகவும், அதிக சனத்தொகையை கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மிடில் கிளாஸ் மக்களும் இப்பொழுது ஹை இன்கம்மை பெற்று உயர்ந்து வருகின்றார்கள். அவர்கள் மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவர்களின் ஆர்வம் ஆப்பிள் பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. எனவே சீனாவை போன்ற ஒரு மார்க்கெட்டை ஆப்பிளுக்கு இந்தியாவில் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர். ஏற்கனவே கோவிட் சூழ்நிலையில் ஏற்பட்ட ஏற்றுமதி தொடர்பான பிரச்சனைகள், மற்றது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நிலவி வருகின்ற ஒரு போர் சூழ்நிலை, இவற்றையெல்லாம் அடுத்து இன்னொரு மேனுஃபேக்சரிங் இடத்தை சீனாவில் மட்டுமே தங்கியிராமல் இன்னும் ஒரு இடத்திற்கும் தன்னுடைய மேனுஃபேக்சரிங்கை கொண்டு செல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஆப்பிள் இந்தியா மீது தனது கவனத்தை காட்டுவது என்பது அங்கிருக்கின்ற சீப் லேபர் போர்ஸ் மற்றும் அங்கிருக்கின்ற 1.4 மில்லியன் பீப்புளை தன்னுடைய மார்க்கெட்டாக மாற்ற முடியும் என்கின்ற ஆப்பிளின் நம்பிக்கை. மற்றது இந்திய அரசாங்கத்தால் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற PLI ஸ்கீம், மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் ஆகியவைதான் இந்தியாவின் மீதான ஆப்பிளின் கவனத்துக்கு காரணமாக இருக்கு. இதே நேரம் ஆப்பிளின் இந்தியாவிற்கான வருகை என்பது எந்தளவு தூரம் ஆப்பிள் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நாங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரையில் அது இந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரம் வெளிநாட்டில் இருக்கின்ற ஆப்பிள் போன்ற மேலும் பல நிறுவனங்கள், டெல், அப்படி பல நிறுவனங்களை நீங்களும் இங்கு உற்பத்தி செய்யலாம், நீங்களும் உங்களுடைய நிறுவனங்களை இங்கு கொண்டு வருகலாம் என்பதற்கான ஒரு அழைப்பை விடுக்கின்ற ஒரு செய்தியாகவும் அமையும். எனவே இது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கும் என்று நாங்கள் கூறலாம். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.